இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏம்மா, நீ தான் துளசியா? ஆமாங்க, நான் தான் துளசி. சரிம்மா, எதுக்கு நீ ஜனனின் பேரை மாத்தி இந்த சிவா தம்பியை கல்யாணம் பண்ண? அதெல்லாம் சொத்துக்காக தான். அவளத்துக்கிட்ட தான் ஏகப்பட்ட சொத்து இருக்க. என்னங்க பேசுறீங்க? பார்க்க நல்லா தான் இருக்காடா. உங்க வீட்டு பொண்ணா இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா? ஜனனி, சிவா மாமாவை பாரு, துளசிக்காகவே பேசிட்டு இருக்காரு. சிவா, துளசிய பேசினா நீ ஏன் கோவப்படுற? பிரச்சனையே இதுதான். சிவாவுக்கு ஜனனியை விட துளசி தான் முக்கியம். ஐயா, நல்லா கேட்டுக்கங்க. துளசிக்கு ஒண்ணு இது முத கல்யாணம் இல்ல. இதுக்கு முன்னாடி சேதுன்னு ஒருத்தன் தாலி கட்டியிருக்கான். என்னப்பா நீ சொல்றது நிஜமா? ஆமாங்க ஐயா. அவனை விட அதிகமான சொத்து மச்சான் கிட்ட இருக்குல்ல, அதான் வீட்டு மருமகள் ஆயிட்டா. என்னையா கன்றாவி இது? ஏமா, பணத்துக்காக எத்தனை கல்யாணம்னாலும் பண்ணலாமாமா? நல்லா போச்சு போ. இங்க பாருமா துளசி, ராஜசேகர் சொல்றது உண்மையா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன இருந்தாலும் அது பொம்பளை புள்ள. சும்மா சும்மா குத்தி குத்தி அதை கேள்வி கேட்க வேண்டாம். துளசி, நீ ஏதாவது இங்க சொல்லணுமா? உன் தவறுக்கு எதுவும் காரணம் இருக்கா? ஏதாவது நியாயமா இருந்தா சொல்லு. இல்லங்க, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். இல்ல, துளசி மட்டும் தப்பு பண்ணல, நானும் தான் காரணம். ஏம்மா, நீங்க ஒரு நல்ல எண்ணத்துல சிவா தம்பி கேட்டதும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அது மன்னிக்க முடியாத தப்பு தான். அதுக்காக தண்டனையை அந்த பொண்ணுக்கு கொடுத்து தானே ஆகணும். என்னங்கய்யா, என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? சொல்லுவாங்க தம்பி, எதுக்கு அவசரப்படுற? அக்கா, துளசியை விட நீதான் பதட்டமா இருக்க. என்ன ஜனனி, சிவா ரொம்ப டென்ஷனா இருக்கான். அப்படியா சிவா? இவ வேற ஒன்னொன்னுக்கும் டவுட்டா கேட்டுட்டு இருப்பான். ஒரு குடும்பத்தை ஏமாத்தினதுக்காகவும் பொய்யான தகவல் கொடுத்து சிவாவை திருமணம் செஞ்சதுக்கும் ஊர் பஞ்சாயத்து முன்னால கும்பிட்டு விழுந்து மன்னிப்பு கேட்கணும். சரி, நான் ஏத்துக்கிறேன். எங்க மேலையும் தப்பு இருக்கு, எங்களுக்கும் தண்டனை கொடுங்க. அப்பதான் இங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு சந்தோஷமா இருக்கும்.